வணக்கம் நண்பர்களே, சிஎஸ்கே சமையலறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ தேவையான பொருட்களை எல்லாம் பார்க்கலாம். தக்காளி, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு, புளி தண்ணி, கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், வடகம், வெந்தயம், மஞ்சள் தூள். 1/4 கிலோ வெண்டைக்காயை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி அதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அதே கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் வடகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 கப் சின்ன வெங்காயம், 7 பல்லு பூண்டு, தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, 2 தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் 1 கப் அளவுக்கு புளி தண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. அது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விடணும். தண்ணி சேர்த்த உடனே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயையும் இதில் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காயை நம்ம ஃப்ரை பண்ணி சேர்க்கும்போது அது வளவளன்னு இருக்காது. ஸோ இப்போ அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி மறக்காமல் கொத்தமல்லியை தூவி விட்டுடுங்க. இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு நீங்கள் ரைஸோடு வச்சு சாப்பிடலாம். ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு இது ஒரு நல்ல ஒரு டிஷ். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் முடிஞ்சால் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.